வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாமன்கள். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பத்தி பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஹ் நமக்கு கதை சொன்னா அது பாட்டு 15 மினிட்ஸ்க்கு மேல போயிடுது. ஸோ இன்னைக்கு நான் பகிர்ந்துட்டு இருக்க ஒரு சிறுகதை தொகுப்பு. ஆஹ் ஆசிரியர் வந்து ஷேக் முகமது ஷாஜகான். புக்கோட பேரு $1000 கவிதையும் நம்பிக்கை பூக்களும். இது வந்து சிறுகதை தொகுப்பு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு முகநூல் பதிவிலேருந்து ஒரு சிறுகதை தொகுப்பான மாதிரிதான் எனக்கு வந்து தெரியுது. பெரும்பாலான கதைகள் இதுல மொத்தம் வந்து 18 கதைகள் வந்து இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கதைகள் நான் வாசிச்சேன். இதுல நான் வாசிச்ச வகையில கதைக்களங்கள் வந்து பெரும்பாலும் அந்த சவுதி பத்தா அந்த ஒரு நகரத்துக்குள்ளதான் வந்து பயணிக்குது. பெரும்பாலான கதைகள் நம்ம இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பத்தி தான் வந்து பேசுது. சோ இந்த புத்தகத்துல உள்ள அந்த நான் வாசிச்ச கதைகள்லாம் வாசிச்ச வரையும் எல்லாருமே இப்போ நம்ம எங்க எதுக்காக வரோம், பொருள் தேடி வரோம். ஆனா எல்லாருமே பல சுமைகளை வந்து சுமந்துகிட்டு தான் வந்து வரோம். அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குதுன்னா, பெண் மக்களுடைய ஒரு கல்யாணம் சார்ந்த தேடல், அந்த கடமைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ஒரு ஒரு வாசிக்கும் போது உணர்வுபூர்வமா ஒரு டச்சிங்கா இருந்தாலும் ரொம்ப அயற்சியாவும் நான் வந்து உணர்றேன். அது ஏன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த பெண் மக்களை வந்து கரை சேர்க்கிறது பெரிய ஒரு ஒரு பாடுங்கிற ஒரு ரீதியில எல்லாருமே அணுகுறோம். இந்த சமூகம் ஏன் நம்மள வந்து எல்லாருமே அப்படி போட்டு அழுத்துது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி எழுது. அது ஒரு தகப்பனா இருக்கட்டும், ஒரு சகோதரனா இருக்கட்டும், அந்த சுமைதான் வந்து எல்லாருக்கும் வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து பிள்ளைகளை வந்து கரை சேர்க்கிறது. இந்த 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 சிறுகதை தொகுப்பு வந்து ஆரம்பிக்கிறது வந்து தலைமுறைகளும் தீர்மானங்களுங்கிற ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்குது. இதுல என்னன்னா ஒரு ஒரு அப்பா வந்து வெளிநாட்டுக்கு வந்து வர்றாரு. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த 90s அந்த இயர்லி 2000 அதுக்கு முன்னாடியே கூட சரி, இங்க நம்ம தமிழ் புத்தகம் வந்து வாசிக்கிறது கொள்றது இதுக்கெல்லாம் ஒரு குரூப்பாவே வச்சிருப்பாங்க. வார இதழ்கள், புத்தகங்களை வந்து பரிமாறிக்கிறது. இதெல்லாம் அதுல வந்து ஒரு வைகை நூலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. அதுல அந்த கதை சொல்லியாவே ஆசிரியர் வந்து பயணிக்கிறாரு. அதுல ஒரு 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 கனிங்கிற ஒரு நபர் மூலமா மீராங்கிற ஒரு ஆள் வந்து தெரியுது. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு. அவர் கிச்சன் ஹெல்ப்பரா தான் வந்து இருக்கிறாரு. எப்பேற்பட்டாலும் என் பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான்னா, இப்போ 12th படிச்சிட்டு இருக்கான். அவனை வந்து இன்ஜினியரிங் வந்து நான் படிக்க வைக்க போறேன். அவன் வந்துட்டானா இந்த பொழப்போடு நான் போயிடுவேன். என்னோட கஷ்டம் வந்து அவனுக்கு வந்து வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்மானம் வந்து பண்றாரு கொள்றாரு. இதுக்கு இடையில வந்து பொழுதனைக்கும் இந்த மீரான்ங்கிற ஒரு நபர் வந்து கதை சொல்லி வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ற நேரத்துல எல்லாமே என்ன கேட்கிறாரு, அந்த பையனுடைய என்ன படிக்க வைக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், ஃபுல்லா அந்த படிப்பை பத்தி தான் வந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்கிறாரு கொள்றாரு. இதுல வந்து சில ஒரு அயற்சி அவங்களுக்கு வந்து வரது கொள்ளுது. சோ இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து +2 ரிசல்ட் எல்லாம் வரது கொள்ளுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவருடைய இதுக்கு நடுவுல இவருடைய தொடர்பு வந்து அத்து போயிடுதுன்னா பணிமாறல் அப்படின்லாம் இருக்கும்போது அதிகமா தொடர்பு கொள்ள முடியல. ரொம்ப வெகு நாள் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடுது வந்துடுது. அப்புறம் அவர்கிட்ட இருந்து கால் எதுவும் வரல. அப்புறம் வந்து கடைசியில என்ன தெரியுதுன்னா, பையன் வந்து 2 சப்ஜெக்ட்ல வந்து அவுட் ஆயிடுறான். சோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஊக்கப்படுத்துறாங்க. கனியும் இவரும் கதை சொல்லி வந்து ஊக்கப்படுத்துறாங்க மீரானுக்கு. சரி கவலைப்படாதீங்க, செப்டம்பர்ல வந்து இது பண்ண சில நேரங்கள்ல வந்து மார்க் தவறா போட்டிருப்பாங்க. உங்க பையன் வந்து படிச்சிருவான், நீங்க நினைச்ச மாதிரி முன்னேறுவான் சொல்லும்போது ஆஹ் ஒரு நீங்க வந்து கவலைப்படாம இருங்க, நான்லாம் கவலைப்படல கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன பண்றீங்க, இப்போ வந்து செப்டம்பர் வரப்போது அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்க. ஆனா வந்து அட்டம்ப்டே கிடையாது. இங்க வந்து கிச்சன் ஹெல்ப்பருக்கு ஒரு விசா வர்ற மாதிரி இருக்குது. பணம் எல்லாம் நான் கட்டிட்டேன், அவன் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. சோ இதுக்கு அடுத்து இன்னொரு கதை. அதை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த கதை அதுக்கப்புறம் 3 கடிதங்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஆஹ் அப்புறம் தகப்பன் சாமிகள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து ஃபுல்லா இதே மாதிரிதான் அந்த அந்த தகப்பனுடைய ஒரு இது இந்த மாதிரி சொல்றது இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. இல்ல ஆண்கள் சார்ந்துதான் இயங்குது. ஆனா இதுல இன்னொரு கதை ஒண்ணு இருக்குது. ஃபாத்திமாக்களின் முடியாத பயணங்கள் சொல்லிட்டு ஒரு கதை. அதுல என்னன்னா, இப்போ வெளிநாட்டுக்கு வந்து இப்போ நம்ம
ஒரு ஆண்கள் தான் பெரும்பாலும் வருவாங்க இல்லையா? ஆனா இந்த பெண்களும் வந்து பணிப்பெண்கள் அந்த கத்தம்மான்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து வர்றாங்க ஒரு அம்மா. ஆனா அவங்க எப்ப எப்ப வர்றாங்க? 50வது வயசுல வர்றாங்க. காரணம் என்னன்னா, 2 பெண் மக்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களை வந்து கரை சேர்க்கணும். அந்த கதையை வாசிக்கும் போதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இதா இருந்துச்சு. இந்த இந்த சமூகத்து மேல வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையோட பெக்குறது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாரமான ஒரு விஷயமா? பிறக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு இதா? அப்படிங்கிற மாதிரியே வந்து எனக்கு தோணுச்சு. அந்த கதையை வாசிக்கும்போது ரொம்ப எனக்கு வந்து வலியாவும் இருந்துச்சு. அந்த 50 வயசுல ஒரு பெண்மணி அதுவும் ஏஜென்ட்ட காசு வந்து கொடுத்து ஏமாந்து கொண்டு வர்றாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து சில ஏதாவது சிக்கல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளுது. அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய துன்புறுத்தல்கள் வந்து ஏற்படுது. அதுவும் ஒரு நம்ம அதுக்கு ஒரு உடந்தையா ஒரு தமிழ்நாட்டு டிரைவரும் வந்து இருக்கிறாரு, கொள்றாரு. இந்த மாதிரிலாம் அந்த கதை வந்து பயணிக்குது. அவங்க கதை வந்து கடைசியில அவங்க வந்து இங்க இருந்து எப்படி போறாங்க? இங்க இருந்து சவுதியில இருந்து மறுபடியும் எப்படி இந்தியா திரும்புறாங்க? அவ்வளவு இழப்ப வந்து மீறி எப்படி போறாங்க? யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. இதுல ஒரு புள்ளியில வந்து அந்த தகப்பன் சாமிங்கிற ஒரு கதையும் வந்து இணையுது. இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இந்த கதை சொல்லிக்கு சம்பந்தப்பட்ட சம்பவங்களோட கோர்வையா தான் நான் இதெல்லாம் பாக்குறேன். அந்த தகப்பன் சாமிக்கு என்னன்னா அவரும் அதுல அதுல வந்து ஒரு இதை வந்து கடத்துறாங்க. இது பல குடும்பங்கள்ல நானே வந்து பார்த்திருக்கேன். ஒரு ஒரு ஆண் வந்து வருவாரு, கேட்டா எனக்கு இத்தனை பொம்பளை பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. பையன் வந்து கடைசியா தான் பிறந்தாரு. இந்த இந்த கதையை பொறுத்த வரையும் எத்தனை பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லல, ஆனா ஒரே ஒரு பையன் அப்படிங்கும்போது அவன் கடைசியா தான் பிறந்துட்டு இருக்கான். அவன் இப்பதானே வந்து +2 காலேஜ் படிக்கிறான். சோ நான் வந்து எல்லா பொம்பளை பிள்ளைங்களை வந்து கரையேத்திட்டேன். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருக்குது. அதுக்கு ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிட்டேன்னா நான் வந்து போயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இருக்காரு. ஆனா அவருடைய நிலவரம் என்ன? அவர் இங்க வந்து நம்ம இங்க வந்து கல்வி வெள்ளின்னு சொல்றோம். ஆனா வந்து சவுதியில அது ஏதோ எஸ்கேப்னு சொல்லுவாங்க போல. அந்த மாதிரி கிடைச்ச வேலையை பார்த்துட்டு கொண்டு வந்து இருக்கிறாரு. திரும்பி வந்து போக முடியாத ஒரு சூழல். சோ அவருக்கு என்ன, எப்படியோ வந்து காசெல்லாம் புரட்டி கொண்டுட்டு ஒரு முடிவு பண்றாரு. கடைசி பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சு. மத்த பொண்ணுங்களோட கல்யாணத்தை கூட என்னால பார்க்க முடியல, கூட இருந்து எதுவும் செய்ய முடியல. இந்த பொண்ணுக்காக நான் போய் இருக்கணும். அதுக்காக நான் வந்து போய் சரண்டர் ஆகி நான் தூதரகம் மூலமா நான் வந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் வந்து அந்த நபர் வந்து முடிவு எடுக்கிறாரு. சோ எல்லாமே முடிச்சு கொண்டுச்சு. அவர் கிளம்புறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அவருக்கு வந்து உடல் உடல் வந்து பலவீனமாவது கடைசியில இங்கேயே வந்து இறந்துடுறாரு. சோ அவருடைய அந்த உடல் போலீஸ்ல வந்து ஒப்படைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. சோ அது அது ஒரு கனமான ஒரு கதை தான். அதுக்கப்புறம் 3 கடிதங்கள்ங்கிற ஒரு கதை. அந்த 3 கடிதங்கள்ங்கிற கதை வந்து இது வந்து இன்னொரு பக்கத்தை வந்து பேசுற ஒரு கதை. ஒரு அப்பா என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு வந்து வர்றாரு. இங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாம் தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு கொண்டுட்டு அவர் திரும்பி போகும்போது அவர் கையில வந்து ஒண்ணுமே வந்து இல்லை. அங்கேயும் வந்து 2 அக்காக்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரே ஒரு பையன். அந்த அந்த பையனை வந்து எப்படியோ வந்து படிக்க வச்சுட்டாரு, கொன்றாரு. இவர் என்ன பண்றாரு, தான் செய்யாததெல்லாம் வந்து பையன் மேல வந்து இறக்கி வச்சிடுறாரு. நான் பொறுப்பு இல்லாம செலவு பண்ணிட்டேன், கொண்டுட்டேன். நீ போய் அங்க நல்லா சம்பாதிக்கணும்னு கொள்ளணும், நம்ம குடும்பம் கஷ்டத்தெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையன் வந்து வர்றான். சோ நம்ம அங்க நினைச்சிட்டு வர்றது ஒண்ணு, நடக்கிற ஒண்ணா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கேபிளிங் பண்ற ஒரு வேலை தான் அவனுக்கு வந்து கிடைக்குது. இதுல வந்து என்னன்னா ஒரு 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 கம்பேர் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து போகும். அந்த அப்பா வந்து 2 கடிதம் எழுதுவாரு, கடைசியில ஒரே ஒரு கடிதம் வந்து பையன் எழுதும். அதான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் கடிதத்துல வந்து அந்த அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, பையனையும் மத்த ஆளுங்களையும் கம்பேர் பண்ணி பேசுவாரு. 2வது கடிதத்துல வந்து அதுலயே வந்து என்ன பண்ணுவாரு, உங்க அக்காவுக்கு வந்து துபாயில வந்து ஒரு விசா கிடைச்சிருக்குது. ஏஜென்ட் நான் வந்து 90,000 கட்டணும். நீ எப்படியாவது நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, எனக்கு வந்து 50,000 நீ வந்து அனுப்பி வச்சே ஆகணும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன் கொண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இந்த பையன் கஷ்டம் எப்படியோ வந்து இது பண்றான்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்துடுறாங்க. துபாய் வந்தோன்னு 2வது கடிதம் எப்படி தொடங்குதுன்னா, உன் அக்கா வந்து ஒன்ன மாதிரிலாம் இல்ல, நர்ஸ் வேலைக்கு போனோம்னா நல்லா சம்பாதிக்கிறா கொள்றா, நிறைய அனுப்புறா கொள்றா. நீயே வந்து அந்த மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணு. உன் ஃப்ரெண்டும் வந்து பேரை சொல்லி அவன் துபாயில இருக்கான், அவன் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான். அவன் எல்லாம் வந்து படிக்கவும் இல்லை, ஒண்ணு இல்லை, சும்மா சுத்தி இருந்தப்ப அவ்வளவு சம்பாதிக்கிறான். ஆனா வந்து நீ வந்து நல்லா படிச்ச கொண்ட, நீயே இந்த வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரியான ஒரு இது வருது.
ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அடுத்து வந்து நீ என்ன பண்ற, உங்க அக்காட்ட வந்து நீ டச்ல இரு, அந்த ஃப்ரெண்டு டச்ல இரு, இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. கடைசி கடிதத்துல வந்து பையன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி வந்தேன் கொண்டேன், நீங்க அக்கா போய் பார்க்க சொன்னீங்க, அக்காவுக்கு வந்து நான் போன் பண்ணா அவ வந்து அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றா, சரியா வந்து பேசுறது இல்ல. நான் என் ஃப்ரெண்ட சொல்லி அவனை போய் அங்க போய் பார்க்க சொன்னேன். சோ அவன் பார்த்துட்டு வந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களால தாங்கிக்க முடியாது, கொள்ள முடியாது. என்னாலையும் வந்து அதிகமா சம்பாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆனா எனக்குன்னு ஒரு நியதி இருக்குது, எனக்கு ஒரு வரம்பு இருக்குது, நான் ஒரு கொள்கையோட வாழ்றேன், அதெல்லாம் விட்டுட்டு என்னால எதுவும் சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி பண்றான் கதை. அது எனக்கு வந்து ஒரு மாதிரியா முடியுது. பட் அது வந்து அந்த அந்த முடிவுல எனக்கு பெருசா ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனா நான் இந்த கதையில வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க இதுல என்னன்னா என்ன பண்ணுவாரு, ஒரு இடத்துல அந்த அந்த அப்பாக்காரர் என்ன பண்ணுவாரு, இவ்வளவு அனுப்பு, இதை அனுப்பு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இது பண்ணிட்டு கலர் டிவி வாங்கணும், அதுக்கு காசு அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. ஸோ பார்க்கும்போது நிறைய பேர் இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த கதை இப்படி இருக்குது. ஸோ அடுத்து வந்து இன்னொரு கதை. இதுவும் வந்து ஒரு பையனுக்கும் ஒரு அப்பாவுக்குமான ஒரு கதை தான். வரமாய் வரம் வாங்கிங்கிற ஒரு கதை தலைப்பு அது. அதுல ஒரு ஒரு பையன் நல்ல பையனா சின்ன பிள்ளைல இருக்கிறான். ஆனா போக அவனுடைய செய்கை எல்லாம் மாறுது. சைட் பையா வந்து இன்னொரு இடத்துல வந்து என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு பிலிம் வந்து டைரக்ட் பண்ணி ஒரு மூவி பரவலா பேசப்படுது கொள்ளுது. இந்த ரெண்டு கதையுமே வந்து ஒரு பேரலரா வந்து போகுது கொள்ளுது. சோ அப்படி போகும்போது ஒரு கட்டத்துல நமக்கு தெரிய வரும், ஆக்சுவலி வந்து அந்த பையன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் பீடி குடிக்கிறான், அப்புறம் தண்ணி அடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த பையன் வந்து ரொம்ப அந்த அப்பா வந்து ரொம்ப நொந்து போறாரு. உனக்கு என்ன, நாங்க எவ்வளவு வந்து ஒரு வரம் கேட்டு அவங்கள நான் உன்னை பெத்த, நானும் உங்க அம்மாவும், நீ இப்படி பண்றேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், எதுவுமே செய்யாம கொள்ளாம கடைசியில ஃபெயில் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்து அந்த 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 படத்தை பத்தி பேசுறாங்க, இப்படி எல்லாம் டயலாக் வச்சீங்க, இது என்ன உங்களோட சொந்த அனுபவமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவன் என்ன பண்ணா, பிளஸ் டூல ஃபெயில் ஆனா ஒன்னும் பெரிய இது இல்ல மாப்பிள்ள, அதான் யாரோ ஒரு பேரை சொல்லி உனக்கு வந்து என்ன சினிமால தானே இன்ட்ரெஸ்ட், நீ இப்போ உனக்கு வந்து அங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்டுங்க யாரோ ஒருத்தன் வந்து இது பண்றான் கொள்றான். அப்புறம் மறுபடியும் என்னன்னா, இவன் ஐ திங்க் அந்த 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 கதாபாத்திரம் வந்து வீட்டுல இருந்த ஏதோ ஒரு நகையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுது. ஸோ இந்த தாப்பன் வந்து அவன் அவன் என்ன, உன் பிள்ளை திரும்பி வந்துருவான், அதெல்லாம் வந்து நீ கவலைப்படாத கொள்ளும்போது அந்த டயத்துல வந்து அவங்க வந்து அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காவும் இருந்துச்சு. ரொம்ப நாடகத்தன்மையா இல்லை, கேட்கும்போது நாடகமா இருக்கும். பட் வந்து அந்த எழுத்து வடிவம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. கடைசியில அந்த முடிச்ச விதம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னன்னா அந்த அந்த அப்பா ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன வயசுல கூட்டுல இருந்து விழுந்த ஒரு குஞ்ச கையில பிடிச்சிட்டு, அப்பா இத வந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் சேர்த்துருங்கன்னு சொன்ன அந்த அந்த பையன் வந்து அந்த பையனை வந்து நான் எங்க தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. இந்த கதையும் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு இது வந்து இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இந்த அப்பா இதெல்லாம் விட்டுருவோம். ரொம்ப எனக்கு இன்னொரு ஈர்ப்பான ஒரு கதையை பத்தி நான் மெயினா பேச வந்தேன். டைம் போயிட்டு இருக்கு, சாரி. அந்த கதையோட பேரு பேனா விற்ற பில்கேட்ஸ். சோ என்னன்னா, இப்போ கதை சொல்லி என்ன பண்றாரு, பட்டுக்கோட்டையில ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ல இந்த கதைக்கிழமை எல்லாமே பெரும்பாலும் அந்த லேட் 90s இந்த மாதிரிதான் போகுது. அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு மேனேஜரா ஒர்க் பண்றாரு. இவர் தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டு போகணும். அப்படி போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிச்சைக்காரனை வந்து பார்ப்பாரு. பிச்சைக்காரனை பார்ப்பாரு. பார்க்கும்போது என்னன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் பிளேஸ் மாதிரி, அந்த பிச்சைக்காரனுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் என்னன்னா அந்த பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாரு கொள்வாரு. ஆனா அந்த அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டு ரொம்ப உதாசீனப்படுத்தவும் முடியாது. ஆனா ரொம்ப அந்த ஆள் வந்து வித்தியாசமா வந்து தெரிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி போவோம். அவரோட பேர் வந்து தனபாலு. அவரோட அந்த அந்த உடை அந்த உடை கிளீசல் இல்ல தச்ச மாதிரி இருக்குல்ல கூட ஒரு நேர்த்தி இருக்கும். அவரோட பேச்சும் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். அவர் வந்து ஜஸ்ட் பிச்சைக்காரன் தானே சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது.
அவருக்கு வந்து சில உலக விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சிருக்குது. அதாவது இந்த அதாவது பிச்சை கேட்பாங்க யாரும். இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆரம்பத்துல ஒரு புதுசா இது பண்ணும்போது 1-2 முறை வந்து பிச்சை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் டீ வாங்கி கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு தீபாவளியோ ரம்ஜானோ வரும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இவங்களோட நட்பு அந்த மாதிரி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணுவாரு, இது மாதிரி வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போறது, அதே மாதிரி வந்து அந்த ஆத்துப்பாலம் பள்ளிவாசலுக்கு போறது, தர்காவுக்கு போறது, அப்புறம் குழந்தை சர்ச்சுக்கு போறது, அந்த பட்டுவிட சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அதுல வரும். சோ இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு. இதுல வந்து என்னன்னா, அதுல ஒரு அம்மா வந்து நீ உடம்புலாம் நல்லா தானே இருக்குது, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இந்த ஆள் சொல்றாரு, எல்லாருமே உழைச்சு சாப்பிட்டா வந்து யார் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து அந்த டயலாக் வரும். அந்த இடத்துல எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் வந்து சிரிச்சுட்டேன். அந்த அம்மா வந்து அந்த மாதிரி சிரிச்சுட்டு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இதுல என்னன்னா, இவருக்கு ஒரு ஒரு கவிதை எழுதுற பழக்கம்லாம் இருந்திருக்குது கதை சொல்லிக்கு. அப்போ ஒரு இடத்துல என்னோட வாரங்கள் என்னோட கவிதை எல்லாம் வந்திருக்கு பாருங்க சொல்லி இருக்கும்போது அவர் என்னைய பத்தி ஒரு கவிதை சொல்லும்போது இந்த மாதிரி அவங்களுடைய நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த குஜராத் பூகம்பம்லாம் நடந்துச்சுல, அந்த புஜ், ஐ திங்க் 1999 நினைக்கிறேன், 98-99 அந்த இடத்துல, அந்த நேரத்துல எல்லாம் இந்த கிரவுட் ஃபண்டிங்க்கு வந்து வரும்போது, இப்போ மத்தவங்க வந்து அந்த ஃபண்டிங்காக வந்தவங்க வந்து இவரை கடந்து பிச்சைக்காரன் தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. போகும்போது இவரு இந்த தனபால் என்ன பண்ணுவாரு, அவங்களை கூப்பிட்டு ஏன் நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு இந்திய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை வந்து அதுல வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டோன்னே அதுல இருந்து தான் இவங்களோட இது வந்து ரொம்ப அவரை வந்து இவர் நுண்ணியமா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதை சொல்லி அந்த அந்த தனபாலுங்கிற ஒரு கேரக்டர் இப்படியே போயிட்டே வந்து இருக்குது. போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கடைசியில இவர் சொல்றாரு, இவங்க தான் நட்பாயிட்டாங்களா, நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க ஏதாவது சின்னதா ஏதாவது தொழில் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பதிலை இவருக்கு வந்து இன்னும் ஆச்சரியப்படுத்துச்சு. சரி ஓகே அப்ப பண்ண வேண்டியதானே சொல்லும்போது, அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லும்போது, அதாவது சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கி விற்கிறது கொள்றது, இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணும்போது, இல்ல அதெல்லாம் என் தன்மானத்துக்கு வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படி என்ன தன்மானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா பர்சனலா சில கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது நீங்க எதுக்கு வந்து அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலாம் அப்படின்னு சரி ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு அதாவது இவர் வந்து பரம்பரை பிச்சைக்காரன் இல்ல, நல்லா இருந்த குடும்பத்துல இருந்து வந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி மாறுகிற மாதிரி புரிஞ்சிருப்பாரு. அப்ப என்னன்னா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டாருன்னா, பேனா ஒரு ஹோல்சேல் கடையில வந்து பேனாக்கள்லாம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆஹ் இந்த இந்த பேனாங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும்போது அந்த கதையில நான் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நெகிழ்வாவும் ரொம்ப ஒரு டச்சிங்காவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த பேனாங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லார்ட்டையுமே எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு ஸ்கூல்ல பயன்படுத்தினதுல இருந்து சரி, அப்புறம் நம்ம எல்லாம் எழுத ஆரம்பிச்சதுலையும் சரி, எல்லா வகையிலுமே அந்த பேனாங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இவர் பேனா வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேனா விற்க ஆரம்பிச்ச அப்புறம் இவர் வந்து பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, அப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு முடிக்கதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அப்படியே போகுது கொள்ளுது. அதுக்கப்புறம் இவருக்கு என்னன்னா வெளிநாட்டுக்கு விசா ஏதோ ஏற்பாடு ஆயிடுச்சு. இவர் வந்துட்டாரு கொண்டுட்டாரு. அப்புறம் சில ஒரு ஒரு இடைவெளியோட ஊருக்கு போறாரு. போகும்போது வீட்டுல ஒரு புத்தகம் பாறை இதழ் ஏதோ ஒண்ணு இருக்குது கொள்ளுது. அதை எடுத்து பாக்குறாரு. பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கட்டம் போட்ட ஒரு ஒரு அட்டைப்பெட்டி செய்தி மாதிரி ஒரு புகைப்படத்தோட ஒரு இது வந்து இருக்குது கொள்ளுது. அது என்னன்னா ஒரு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதோ ஒரு பேர் அந்த அந்த பக்கத்துல இருக்க ஒரு பிளேஸ் பேரை சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஒரு நபருங்கிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு உடல், அதாவது காலம் 2 காலம் ஊனமான ஒரு உடல் ரொம்ப நலிந்து போன ஒரு பிச்சைக்காரர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு போர்டை கழுத்துல தொங்க விட்டபடி பேனா வித்திட்டு இருக்கிறாரு. அந்த போர்டுல என்ன எழுதி இருக்குன்னா, பிச்சை எடுப்பதை வந்து விட்டு விட்டேன், நான் வாழ பேனா வாங்கி உதவி செய்யுங்கள்ங்கிற ஒரு வாசகம் வந்து இருக்குது. இதை பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாம் அவர்கிட்ட பேனா வாங்கிட்டு போற மாதிரி அந்த பெட்டி செய்தி வந்து இருக்குது. இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப பதறி போயிடுறாரு. அப்படியே அந்த அந்த போட்டோ வந்து உத்து பாக்குறாரு. இது வந்து இந்த தனபாலா, ஆஹ்
அஹ், தனபாலா ஈர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, கடைசியில் தனபாலா ஈர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. இந்த கதையை வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அதாவது இந்த வாட்சல எனக்கு இந்த இந்த கதை எனக்கு ரொம்பவே மனசை பாதிச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த தாப்பன் சாமி அது மத்த கதைகள்லாம் வேற ஒரு ரொம்ப ஜோன்ல வந்து ரொம்ப போகும். லென்த்தா போயிருச்சு. 20 நிமிஷம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பினிஷ் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி, பொறுமைக்கு மிக்க நன்றி. ஓகே. புத்தகத்தின் பெயரையும் அதை எழுத்தாளரையும் திரும்ப சொல்லிருங்க. புத்தகத்தோட பேரு $1000 கவிதையும் நம்பிக்கை பூக்களும். இதுல நம்பிக்கை பூக்கள் அந்த ரெண்டு கதையும் பத்தி நான் சொல்லல, டைட்டில் இதை பத்தி சொல்லல. $1000 கவிதைங்கிறது வந்து சிறுகதை. அது எனக்கு ரொம்ப ஒரு பேஸ்புக் பதிவு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நான் பேச விரும்பல. நம்பிக்கை பூக்கள் ஒரு நல்ல ஒரு கதை, அதையும் எல்லாரும் வாசிச்சு பாருங்க. மிக்க நன்றி.